ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோ வீடியோ மாதிரி லாஸ்ட் இயர் நான் பண்ணினதை உங்களுக்கு ஷார்ட்கட்டாக எடுத்திருக்கேங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கலசம் வைக்கிறதுலேருந்து கலசம் பிரிக்கிறது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் கொண்டாடுறதுல தேதியில் பெரிய குழப்பமே இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வர்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் வர்ற வெள்ளிக்கிழமை அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை டீப்பாக சர்ச் பண்ணி பார்க்கல அதை வட இந்தியர்களோட முறைப்படி ஆகஸ்ட் 28 அப்படின்னு இருக்குது. நம்ம தென்னிந்தியர்களோட அந்த பஞ்சாங்க விதிமுறைப்படி ஆகஸ்ட் 21 அந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்ம முழு நிலவு வர்றப்ப தான் நம்ம கொண்டாடுவோம். அந்த விதிமுறைப்படி பார்க்கல வர்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் வரலட்சுமி விரதம் கொண்டாடுறாங்கங்க. இந்த தேதியில் இந்த வருஷம் நிறையவே குளறுபடி இருக்குது. நீங்கள் இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களோட வீடியோ 2-3 வீடியோ இன்னும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேதி வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வரலட்சுமி பூஜை வைக்கிறதுக்கு முந்தின நாளே அதுக்கு உண்டான அந்த மணப்பலகை அந்த மேடையெல்லாம் நான் அமைச்சிக்கிட்டேங்க. முந்தின நாளே வரலட்சுமி விரதம் அன்னைக்கு முந்தின நாளே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா அம்மன் அழைப்பை வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் தாங்க பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் சாயந்தரமே மாலையே அம்மன் அழைப்பை வச்சுக்குவாங்க. உங்களுக்கு எது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அழைப்பு நான் இந்த வீடியோ பார்க்குறது எனக்கு 2வது வருஷம் தான். சில விதிமுறைகள் எனக்கும் தெரியலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி அம்மன் அழைக்கக்கூடாது. அதாவது நம்ம மணப்பலகையில் கலசத்தோட பலகையோடு சேர்த்து தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். விதிமுறைகள் எங்களுக்கும் சரியாக தெரியாததுனால கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இனி வரப்போகிற வருஷங்களில் நான் திருத்திக்கிறேன். நீங்களும் வீடியோ பார்க்குறேன், நீங்களும் அந்த மணப்பலகையோடு சேர்த்தே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. கணவரும் மனைவியுமா சேர்ந்து, இல்லை வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்தே எடுத்து உள்ள அம்மனை அழைச்சிக்கிட்டு வாங்கினே. நான் தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் வீடியோ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம அம்மனை அழைச்சிட்டு உள்ளே வந்தாச்சு. இந்த கலசத்துக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மஞ்சள் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அது உள்ளே பார்த்திங்கன்னா நாணயங்கள், ஏலக்காய், ஜாதிக்காய், ஜவ்வாது. நான் ஜாதிக்காய் போடலை, ஏலக்காய், ஜவ்வாது, அதுக்கப்புறம் பன்னீர், எலுமிச்சப்பழம், இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்கேன். சில பேர் இந்த காதோலை கருகுமணி இதெல்லாம் போடுவாங்க. வெத்தலை பாக்கு இதையும் நான் அந்த கலசத்தில் வச்சுருக்கேங்க. ஆனால் இது சும்மா சொல்லக்கூடாதுங்க. கலசம் பிரித்ததுக்கப்புறம் அதில் இருந்தது பாருங்கள் ஒரு மனம். அப்படி ஒரு மனத்தை நான் எந்த ஒரு பெர்ஃப்யூமில் கூட ஃபீல் பண்ணதில்லைங்க. அப்படி ஒரு வாசனை மிக்க நறுமணம் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த எலுமிச்சப்பழமும் வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் இந்த ஜவ்வாது இதோட மனம்லாம் சேர்ந்து அந்த கலச தண்ணிக்கு அப்படி ஒரு மனம் இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. நான் பார்த்திங்கன்னா எனக்கு முகம் வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக தெரியலை. அது எப்படி பண்ணுவாங்க என்ன ஏதுங்கிறது எனக்கு போன வருஷம் வரைக்கும் ஐடியா இல்லை. இந்த வருஷம் நான் பார்த்து வச்சுருக்கிறேன். இந்த வருஷம் சில மாற்றங்களை கொண்டு பூஜையில் செய்யணும். போன வருஷம் செஞ்ச தப்பெல்லாம் இந்த வருஷம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே அழைச்சிட்டு அம்மனுக்கு ஒரு ஆரத்தி தீபதூப ஆராதனை காட்டி பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வரையில் நம்மளால் முடிஞ்ச ஒரு இனிப்பு பிரசாதம் பண்ணிக்கோங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு. நான் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நான் கேசரி பண்ணியிருந்தேன். நீங்கள் சக்கரை பொங்கலோ இல்லை வேறு எதுவும் ஒரு இனிப்பு ஏதோ ஒரு வகையான இனிப்பை கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா நம்ம அம்மனெல்லாம் உள்ளே அழைச்சிட்டு வரோம். அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான். நல்லபடியாக அம்மனை அழைச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நான் தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டியாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா, மூத்த சுமங்கலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட காலில் விழுந்து அந்த சுமங்கலி பூஜையை ஆரம்பித்து காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் நீங்கள் உங்களோட அந்த மங்கள பொருட்களை வாங்கிக்கோங்க. அந்த நம்ம கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மங்கள பொருட்கள் அதெல்லாம் நீங்கள் அவங்க கையெல்லாம் வாங்கிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் கூட இருக்காங்க. அதனால் நான் அவங்கக்கிட்டே வாங்கியிருக்கேன். என்னோடய அத்தையோ இல்லை மாமியாரோ இல்லை
நம்மளை கூப்பிட்டுருந்தவங்கள கெஸ்ட்டில் யாருமே எனக்கு அந்த நேரத்தில் பக்கத்தில் இல்லை. ஸோ நான் அதனால் என் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து நம்ம அந்த பொருளை வாங்கிக்கிட்டேன். இந்த மங்கள பொருட்கள் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். தாம்பூலத்தில் வந்து முக்கியமாக வைக்க வேண்டியது வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் சரடு, வளையல். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது போக ரொம்ப முக்கியமானதுங்க. இது போக அவங்கவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி விரலி மஞ்சளும் ரொம்பவே முக்கியங்க. அது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நம்ம பொடி அதாவது மஞ்சள் பொடி வச்சாலும் கூடவே வந்து விரலி மஞ்சளும் வைக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்களோட விருப்பத்தை பொறுத்துங்க. அந்த சீப்பு, கண்ணாடி, கண்மை, மருதாணி இந்த மாதிரி இன்னும் கூடுதல் பொருட்களை சேர்ப்பாங்க. அதாவது ஒரு சுமங்கலி என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பொருளெல்லாம் மேற்கொண்டு கூடுதலாக சேர்த்துக்கிட்டே போவாங்க. அதை வந்து அவங்களோட விருப்பத்தை பொறுத்ததுங்க. இது எல்லாத்துக்கு கூடவும் மறக்காமல் ஒரு இனிப்பும் கூடவே 2 கனி பூவும் ஒரு 50 பூவும் வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பூவையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அம்மனை அழைச்சாச்சு. அம்மனை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த மங்கள பொருட்கள், அது எல்லாத்தையுமே அம்மன் முன்னாடி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு காட்டின தூப ஆராதனை வந்து ஆரத்தி வந்து அம்மனை அழைச்சிட்டு வந்ததுக்காக காட்டுனது. 2வது இப்போ நம்ம காட்டுறது வந்து பிரசாதம்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அது ஆல்ரெடி நம்ம வச்சுட்டோம். நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூடவே வந்து சுண்டல், சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம அந்த மங்கள பொருட்கள் இருக்குது இல்லையா அதை எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சு அந்த திருப்பி நம்ம ஆரத்தி எடுத்து காமிச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால நான் அவங்க கையாலே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அவங்கக்கிட்டே வந்து அந்த மங்கள பொருட்களை வந்து நான் கிஃப்டாக வாங்கிக்கிட்டேங்க. என்னோடய ஹஸ்பண்ட் இதுதான் சமயம் சொல்லிவிட்டு நல்ல விழுன்னு சொல்லிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை காலில் விழ வச்சேங்க. அதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் விரதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலே நம்ம மறக்காமல் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து அந்த கையில் வந்து நோன்பு கயிறு கட்டிக்கணுங்க. அதையும் மறந்துடாதீங்க. நான் என்னோடய கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க கையாலே வந்து நான் அந்த மங்கள பொருட்களையும் வாங்கிக்கிட்டேங்க. உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்களை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை அனுபவிக்க தான் முடியும். உணர்வுபூர்வமாக அதை அனுபவிக்க தான் முடியும். அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பூஜை தான் இந்த லக்ஷ்மி பூஜை. இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூஜை பார்த்துக்கோங்க. இது எப்போ வரும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசையோடு காத்திருப்பேன். கூடிய சீக்கிரம் அடுத்த மாதம் வரப்போகுது. சரி, நான் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு மகாலட்சுமியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம கூப்பிட்டுருந்த அந்த சுமங்கலி பெண்கள் அந்த பெரியவங்க எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் நான் பண்ணினேங்க. அதை ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் விரிவாகவும் மீதி உள்ளவங்களை ஷார்ட்கட்டாக அடுத்தடுத்து வீடியோவில் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க திருப்பி நிறுத்தி நிதானமாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இப்படி தாங்க நான் பண்ணேன். அதாவது வர்ற சுமங்கலியோட காலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கையில் வந்து பின்னாடி சைடு மஞ்சள் குங்குமம் வச்சு கிட்டத்தட்ட நம்ம வளைகாப்புக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க நமக்கு வச்ச உடனே நம்ம அவங்களுக்கு வச்ச உடனே அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இதில் வந்து இன்றைக்கி வந்து வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இன்றைக்கி மகாலட்சுமியாக வர்றவங்க எல்லாருமே நமக்கு வந்து அம்மனுக்கு இணையாக பார்க்க வேண்டியவங்கங்க. ஏன்னா யார் ரூபத்தில் மகாலட்சுமி வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வந்து இன்றைக்கி வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரோட சுமங்கலி கால்லையும் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதுதான் வந்திருந்த சுமங்கலி பெண்கள் எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கையோடே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருந்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேங்க. அதாவது இன்றைக்கி நமக்கு வாழ்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போகிறவங்க வெறும் வயிற்றோடு கண்டிப்பாக திரும்பக்கூடாது. அவங்களுக்கு வயிறார சாப்பாடு பண்ணி தாங்க கண்டிப்பாக அனுப்பணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேர் மீன்ஸ் அந்த வந்திருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 50 சாப்பாடு வந்து சாம்பார், அவியல் அப்பளம், பொரியல், பாயாசத்தோடு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அதனால் வந்த எல்லோரும் மனசார வாழ்த்திட்டு திருப்தியாக வயிறார சாப்பிட்டுட்டு தாங்க போனாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு பூஜைக்குமே வந்துட்டு வெறும் வயிற்றோட திரும்ப அனுப்புறது வந்து அவ்வளோ வந்து வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு பண்ணி அனுப்புறது ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க.
நீங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களால் எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை கூப்பிடலாம். அது அப்படி இல்லை எனக்கு யாருமே கூப்பிடுற மாதிரி அந்த மாதிரி எதுவான சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மட்டுமே வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம். கண்டிப்பாக கூப்பிட்டு தான் கும்பிடணும்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மட்டும் அது ஒரு வெத்தலை, ஒரு தாம்பூலத்தில் ஒரு வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், ப்ளவுஸ் பீஸ், அதுக்கப்புறம் அந்த விரலி மஞ்சள் கயிறு, ரொம்பவே முக்கியமான இந்த மங்கள பொருட்களெல்லாம் வச்சு சாமி அம்மன் கிட்ட வச்சு கும்பிட்டு அதை நீங்களே வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் அத்தை வீட்டில் இருந்தாங்கன்னா அத்தையோ அம்மாவோ யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் மஞ்சள் சரடு வந்து கழுத்தில் கட்டிக்கோங்க. இதுதாங்க இப்போ பூஜை ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்த மகாலட்சுமிக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த அறுசுவை உணவு தயாராகிருச்சு, ரெடியாக வந்துருச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தாங்க பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம இருக்கிறது சிட்டியில், அதனால் இவ்வளோ பெரிய சாப்பாடு பண்ணுற அளவுக்குலாம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் நம்மகிட்ட அந்த கிடையாதுங்க. அதை வச்சுக்கிறதுக்கு இடமும் கிடையாது. நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா மும்பையில். ஸோ நான் வெளியிலேருந்து தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க ஒரு அவியல், கூட்டு, பொரியல் வச்சு கொடுத்துருந்தாங்க. வடை பாயாசத்தோட சாப்பாடுங்க மாதிரி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணியாச்சுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்பவும் மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. அந்த ஒரு திருப்தி வந்து வேறு எதுலேயுமே நான் அனுபவிச்சல. அதாவது ஒரு தெய்வீகமாக ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படி கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்காகவே வருஷம் இந்த பூஜையை விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து நான் செய்வேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி தாங்க சாயந்தரம் அம்மனுக்கு ஏதாவது வச்சு, அதாவது ஒரு 2 பால் மட்டும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டேன். மத்தியானம் வந்து இந்த மாதிரி தான் வந்திருந்த சாப்பாடெல்லாம் வச்சு பூஜை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சாயந்தரம் பாலும், நைட்டு அதே மாதிரி அம்மனுக்கு கூடுதலாக 2 பழமும் வச்சு பண்ணிக்கிட்டேன். அடுத்த நாள் காலையிலையும் இதே மாதிரி தாங்க நான் அம்மனுக்கு பண்ணினேன். ஏன்னா நம்ம வந்து வரலட்சுமி விரதம் இன்றைக்கி அழைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் 2வது நாள் வந்து அம்மனை நம்ம பட்னி போட்டுறக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதை வந்து அம்மனுக்கு வச்சு பண்ணலாம். அட்லீஸ்ட் கூடுதலாக 2 வாழைப்பழமாவது புதுசாக வாங்கி நம்ம வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணணும். 3 நேரமும் அம்மனுக்கு வந்து ஏதாவது வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 3வது நாள் காலையில், அது அம்மனுக்கு வந்து ஸ்பெஷலாக அது பொங்கலும் சாம்பாரும் வச்சு அம்மனுக்கு படையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கலசத்தை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு கலசத்தை பிரிச்சிடணும். அதை சொல்லலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, செய்யலையும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அது இந்த பூஜை வந்து மனதுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. என்ன சொல்ல, பிரிக்கணும்னு சொன்னோடனே கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ள. உண்மையிலே இதை பண்ணி பாருங்கள். இதை வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிக்க தான் முடியும். சில உணர்வுகளை அந்த மாதிரி தான், உணர்வுகளை விவரிக்க முடியாது இல்லையா, அது மாதிரி தான். எல்லா பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்க. 3வது நாள் காலையில். 2வது நாள் காலையில் மறக்காமல் அம்மனுக்கு 3 வேளையும் ஏதாவது வச்சு பிரசாதம் சாமி பூஜை பண்ணிடுங்க. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். 3வது நாள் காலையில் குளிச்சுட்டு அம்மனுக்கு பிரசாதம் பண்ணி கலசத்தை பிரிச்சுட்டேங்க. இந்த கலசத்தில் இருந்த தண்ணியோட மணத்தை சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. வெத்தலை பாக்கு, மஞ்சள், பன்னீர், எலுமிச்சம்பழம், கொஞ்சம் இதெல்லாம் காசுலாம் போட்டிருந்தோம். அது கூட மனம் வராது. ஆனால் இந்த வெத்தலை பாக்கு, எலுமிச்சப்பழம், இந்த மஞ்சள் தண்ணி இதெல்லாம் சேர்ந்து ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாசனை வந்தது பாருங்கள். கலச தண்ணி வந்து இவ்வளோ வாசமாக இருக்குங்கிறதே நான் வாழ்க்கையில் முத அப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உண்மையிலே தெரியாது. அப்படி ஒரு வாசனை. அதை வீடு ஃபுல்லாக நல்லா தொளிச்சு விட்டேன். வீடு அப்படி ஒரு நறு மணமாக இருந்தது பார்த்துக்கோங்க. ஒரு தெய்வீக மனமே வீடு ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கேசரி பக்கத்தில் நல்லா பாருங்கள் லெமன் சாதம் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சாமிக்கு ஒவ்வொன்று செஞ்சு பக்கத்தில் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பட்னி போட்டுறாதீங்க. நல்லபடியாக 2வது நாள் பூஜை பண்ணி 3வது நாள் காலையில் பிரித்து எடுத்தாச்சு. இந்த காசெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வரலட்சுமி பூஜைக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்த சாமி கும்பிட வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வச்சுட்டு போன தட்சணை தாங்க இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி தட்சணை வந்து எதுவும் வைக்கக்கூடாது, வைக்க வேண்டாம். கூடாதுன்னு கிடையாது, வைக்கணும் தேவை கிடையாது. நான் எவ்வளவோ சொன்னேன், வந்தவங்க யாரும் கேட்கல. அவங்க பாட்டுக்கு சாமி முன்னாடி வச்சுட்டாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை. அதனால் அந்த பைசா வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு தனியாகவே உண்டியல் போட்டு சேர்த்து தூர வச்சுட்டேன். அதை நான் என்னோடய தனிப்பட்ட செலவுக்கு செலவு பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் வர்ற வரலட்சுமி பூஜைக்கு நம்ம அந்த பைசாவை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். நம்மளோட தனிப்பட்ட இதுக்கு இது வேண்டாம். பூஜைக்கு வந்த பைசா பூஜைக்கே செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு உண்டியல் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் பாருங்கள்,
இதுதாங்க அந்த உண்டியல். எப்படியோ நல்லபடியாக இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை செஞ்சு முடிச்சாச்சுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற வருஷத்துலேயும் கண்டிப்பாக நான் தொடர்ந்து செய்வேன். உங்களால் கண்டிப்பாக நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு தடவைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா வருஷம் தோறும் விடாமல் செய்யணுங்கிற ஆசை கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வரும். வேறு என்ன சொல்ல, அவ்வளோதாங்க. இந்த வருஷ பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இனி வரப்போகிற வருஷத்து பூஜையை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ பாபா. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.